வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். சாப்டர் 2 வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் சம்ஸ் மாதிரிலாம் இருக்கும், கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஸ்கூலில் ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம முதல் வேலையாக சாப்டர் 2 தான் பார்ப்போம். அதனால் நம்ம தியரி பார்ட்டாக இருக்கிற சாப்டர் 3லேருந்தே திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணுவோம். ஸோ சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இன்ட்ரொடக்ஷன். Computer organization deals with the hardware components of a computer system. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பக்கமே நம்ம போகல, இன்னும் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி சைட்லாம் போகாமல் திரும்ப நம்ம வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸை பற்றி தான் பார்க்குறோம். இந்த இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்லாம் பார்த்தோம்ல ஃபஸ்ட் சாப்டரில். இதில் வந்து கொஞ்சம் இன்டர்னலாக வந்து சிபியூவை பற்றி மட்டுமே பார்ப்போம். சிபியூ அண்ட் மெமரி டிவைசஸ் பற்றி மட்டும் தான் பார்ப்போம். ஸோ சிபியூ நம்ம வந்து நீங்கள் ரீகால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வரைஞ்சி அனுப்பிச்சிங்களா எனக்கு இந்த இமேஜ். இதில் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷனை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இது வந்து டோட்டலாக இந்த பாக்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம், சிபியூன்னு பார்த்தோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லிட்டு. ஃபைன், இப்போ படிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் தி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். இட் இன்க்ளூட்ஸ் இன்புட், அது ஐஓ டிவைசஸ் சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்தோம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். கீபோர்டு, மவுஸ், இந்த பக்கம் பிரிண்டரு, பிளாட்டர், இந்த விஷயங்கள்லாம். Then the central processing unit, CPU, storage devices and primary memory. இதில் மெமரி ரெண்டுமே வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ், மெமரிஸ். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஹவு த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் ஆப்ரேட். வெவ்வேறு காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுதுன்ற மாதிரி பார்க்க போகிறோம். இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவு தே ஆர் இன்டர் கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு முழு கட்டமைப்பாக எப்படி வந்து அதுக்குள்ளே எப்படி இன்டர் கனெக்ட் ஆகி எப்படி வந்து அது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் லுக் சிமிலர் டு த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், பட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் த இன்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ் இன்வால்வ் இன் டிசைனிங் அ கம்ப்யூட்டர். அது ரொம்ப டீப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ்னால் ரொம்ப இந்த சிப் லெவலெலாம் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னா. பட் ஆன் த அதர் ஹேண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் தி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் டு த ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராமருக்கும் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப சம்மந்தமெல்லாம் இல்லைப்பா, சரிங்களா? ஏன்னா ப்ரோக்ராமர் வந்து மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் சைட் தான் வந்து டீல் பண்ணுவார். ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்க, அது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ன்றது இந்த ப்ரோக்ராமருக்கே ஈஸியாக கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு இருக்கும். அதுதான் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அதுக்கு மேலே டீப்பாக போனால் அது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ன்ற மாதிரி போயிடும். இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனு. சரி, பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இந்த மைக்ரோ ப்ராசஸர் எங்கே இருக்குன்னா இந்த சிபியூக்குள்ளே தான் நான் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த சிபியூக்குள்ளே தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. தி சிபியூ இஸ் தி மேஜர் காம்போனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் விச் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் டாஸ்க்ஸ். இதெல்லாம் பேசிக்கான இங்கிலீஷ் உங்களுக்கே புரியும். திஸ் இஸ் ரியலைஸ்டு பை தி மைக்ரோ ப்ராசஸர் விச் இஸ் அன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை நீங்கள் ஜென்ரேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் கம்ஸ் அண்டர் தேர்ட் ஜென்ரேஷன். இது வந்து எப்போ வந்து இன்வென்ட் பண்ணப்பட்டதுன்னா தேர்ட் ஜென்ரேஷன் தான் இன்வென்ட் பண்ணப்பட்டது. அதையும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேர்ட் ஜென்ரேஷனில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸு 1964 1971 வரைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் யூஸ் பண்ணி தான் தே ஹேவ் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் அ மைக்ரோ ப்ராசஸர். Microprocessors were first introduced in early 1970s. அந்த 1970s ஸ்டார்டிங் பீரியடில் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. The first general purpose microprocessor 4004 was developed by Intel Inc. இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள். ஜென்ரல் பர்பஸ்னால் இப்போது ஸ்பெஷல் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏடிஎம் மிஷின் வந்து ஒரு ஜென்ரலாக பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் தான் ஏடிஎம் மிஷின். அதை வந்து ஜென்ரல் பர்பஸ் சொல்ல முடியுமா? ஸ்பெசிஃபிக் பர்பஸ் தான் அது. ஏன்னா பணம் போடுறது, எடுக்கிறது, இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் விஷயம் மட்டும் தான் அதை பார்க்க முடியும். யூ கான்ட் யூஸ் இட் ஆஸ் அ கால்குலேட்டர் ஆர் ஒரு நேவிகேஷன், ஜிபிஎஸ் நேவிகேஷனாகவோ இல்லை ஒரு படம் பார்க்கறதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி, சரிங்களா? அது வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அப்போ இது வந்து ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பர்பஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ். நம்ம இதில் என்ன வேணால் பண்ணலாம், ஃபினான்ஷியலாக வேணால் பார்க்கலாம், அக்கௌண்ட்ஸ் சம்மரி பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸும் கண்டிப்பாக தேவை. The microprocessor is a programmable multipurpose silicon chip. சிலிக்கான் என்ற ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டாக தான் ஆன ஒரு பொருள். இட் இஸ் ட்ரிவன் பை கிளாக் பல்சஸ். என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. இட் அக்செப்ட்ஸ் இன்புட் ஆஸ் அ பைனரி டேட்டானாலே zeros and ones, and after processing it provides the output as per the instructions stored in the memory. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆப்ரேட் ஆகி வேல்யூ கொடுக்கும், அவுட்புட் கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. A block diagram of a microprocessor based system is shown in figure below. இன்புட், மெமரி, அவுட்புட், நடுவில் மைக்ரோப்ராசஸர். இந்த மைக்ரோப்ராசஸர் பதிலாக நீங்கள் பெருசாக அந்த டப்பா மாதிரி போட்டிருந்தீங்கல்ல, பாக்ஸ் மாதிரி, அதுக்கு பதில் மைக்ரோப்ராசஸர் போட்டாங்க. கீழே வந்து பிரைமரி செகண்டரி மெமரிக்கு பதிலாக மெமரின்னு போட்டாங்க.
இன்புட் யூனிட் பதிலாக இன்புட்டு, அவுட்புட் யூனிட் பதிலாக அவுட்புட்னு போட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் அது. திரும்ப அதே ALU, அதே கண்ட்ரோல் யூனிட், அதே இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரியில் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இன்டர்னல் மெமரி இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸ்னு கால் பண்ணுவாங்க. இப்போ ரெஜிஸ்டர்ஸ்னால் புதுசாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்டர்ஸ்னாலே அப்போ இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டோர் சம் டெம்பரரி வேல்யூஸ் யூஸ்ட் ஃபார் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோப்ராசஸர் அந்த சிபியூக்குள்ளே சில வேலைகள் நடக்குள்ள ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸாக கூட வச்சுக்கோங்க. அதுக்கு டெம்பரரியாக வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரெஜிஸ்டர்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர். ஸோ மைக்ரோப்ராசஸரோட ஒரு ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸு, இந்த 3 தான் பார்க்கு. இது வந்து முக்கியமான 5 மார்க் இது. 3rd சாப்டரில் ஃபர்ஸ்ட் முக்கியமான 5 மார்க் இது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் 3 இருக்குது. கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸு. கிளாக் ஸ்பீடில் பார்த்தோன்னா எவ்ரி மைக்ரோப்ராசஸர் ஹேஸ் an internal clock that regulates the speed at which it executes instructions. எல்லா மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ள ஒரு கடிகாரம் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுன்றதை ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர்னல் கிளாக் தான். த ஸ்பீட் அட் விச் த மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் த கிளாக் ஸ்பீட். சரிங்களா? ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரன் பண்ணுதோ, எக்ஸிக்யூட் பண்ணுதோ, அதுதான் அந்த மைக்ரோ ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மெகா ஹெர்ட்ஸ், கிகா ஹெர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஹெர்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க பாருப்பா, ஸ்பீட் மெஷர்மெண்ட். ஹெர்ட்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்பீட் மெஷர்மெண்ட். அப்ரிவியேட்டட் ஆஸ் HZ இஸ் த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்ரிக் தான் இந்த ஹெர்ட்ஸ். Since frequency is measured in cycles per second CPS, 1 Hz equals 1 cycle per second. 1 Hz equal to 1 CPS. Hertz is commonly used to measure wave frequencies such as sound waves, light waves and radio waves. For example, the average human ear can detect sound waves between 20 and 20,000 Hz. Sound waves close to 20 Hz have a low pitch and are called bass frequencies. நீங்கள் அந்த ஸ்பீக்கர் அப்படியே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பீக்கர்லாம் வாங்குறீங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் வாங்குறீங்கன்னா, நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஹெர்ட்ஸ் தான்ப்பா. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்பீக்கர் வாங்கும்போது சில விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் நான் முக்கியமாக பார்த்தா இந்த ஹெர்ட்ஸ் தான். இது வந்து JBL சைட்டு. இப்போ அது JBL ஸ்பீக்கர் சைட்டு. இதில் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர், சரிங்களா, இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கரோட ஸ்பெக்ஸ் இங்கே கொடுத்துருவாங்க. ஸ்பெக்ஸ்னால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதில் பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு இருக்குது பாருங்கள். 35 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஏன்னா பாஸ் ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, ட்ரெபிள்னா தான் ஜாஸ்தியாக இருக்கும், பாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா sound waves above 5000 Hz have a high pitch and are called treble frequencies. ஸோ பேஸ் இந்த ஸ்பீக்கர் சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ ஒரு ஃபிகர் ஒன்று காமிச்சல ஒரு பிக்சர், அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்காது. அதெல்லாம் எதில் கேட்கணும்னா இந்த ட்ரிபிள் ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்கும். சரிங்களா? இதெல்லாம் எஃபெக்ட்டுக்காக இந்த மூவி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஃபைன். While hertz can be used to measure wave frequencies, it is also used to measure the speed of computer processors. ஹெர்ட்ஸ் வந்து நீங்கள் வேவ் ஃப்ரீக்வன்சிஸுக்கு மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோன்னா, ஆல்சோ இட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், each CPU is rated at a specific clock speed. This number indicates how many instruction cycles the processor can perform in every second. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Since modern processors can perform millions or even billions of instructions per second. மில்லியன்ஸ்னால் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஜீரோஸ் வருது, பில்லியன்ஸுக்கும். சரிங்களா? ஒரு மில்லியன்னா 10 லட்சம். சரிங்களா? அப்போ அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஒரு செகண்டில் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்போ கிளாக் ஸ்பீட்ஸ் ஆர் டிபிக்கலி மெஷர்ட் இன் மெகா ஹெர்ட்ஸ் ஆர் கிகா ஹெர்ட்ஸ். இந்த மெகா ஹெர்ட்ஸ் கிகா ஹெர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெகா ஹெர்ட்ஸ் கிகா ஹெர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சார்ட் வேணால் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து செகண்ட் சாப்டரில் வந்து உங்களுக்கு இதை பற்றி பேசிக்காக கொடுப்பாங்க. KMGT PZY அப்படின்னு வரும். KMGT + Z என்ற மாதிரிலாம். கிலோ, மெகா, கிகா, டெரா, பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டான்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் வரும். சரிங்களா? இப்போ கிலோனாலே என்னது, உங்களுக்கு 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். உங்களுக்கு தெரியும், ஜென்ரலான விஷயம் அது. அப்போ 1 கிலோபைட் ஈக்குவல் டு 1000 பைட்ஸ். 1 MB ஈக்குவல் டு 1000 KB அந்த மாதிரி வரும். அப்போ 1 MBனா 1000 KB, 1024 KB. அது ஏன் நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே 1024 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து செகண்ட் சாப்டரில் பார்ப்போம். இருந்தாலும் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். சரியா?
அப்போ இதில் பர்டிகுலர் கிளாக் ஸ்பீட் எதில் சொல்கிறாங்க மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மெகா ஹெர்ட்ஸ் அண்ட் கிகா ஹெர்ட்ஸ். அப்போ பார்த்தோன்னா 10⁻6 10⁻9 சரிங்களா, அந்த அளவுக்கு மைக்ரோ ப்ராசஸர்லாம் ஸ்பீடாக இருக்குன்ற மாதிரி இப்போது சொல்கிறாங்க. ஃபைன், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நம்புகிறேன் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும். இதை ஸ்பெல்லிங்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு instruction set. A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து பண்ணுறதுக்கு சிஸ்டமுக்கு நம்ம கொடுக்குற கமாண்டு தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that a microprocessor is designed to execute is called an instruction set. ஸோ பேசிக் செட் ஆஃப் மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கணும்னா அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறாங்க. This instruction set carries out the following types of operations. சரி, அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு என்னெல்லாம் வேலை பண்ணுது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நான் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அவன் தான் சம்திங் பண்ணுவான், அதை வச்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஒன்று பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம சிஸ்டமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அதை வச்சு அது என்னெல்லாம் பண்ணுன்னு பார்த்தா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஷேரிட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள், ப்ளூடூத் இந்த மாதிரி விஷயங்கள், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏஎல்யூலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அரித்மெட்டிக்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், லாஜிக்கல்னால் டெசிஷன் மேக்கிங்கிற மாதிரி, கண்ட்ரோல் ஃப்ளோனா நீங்கள் பார்த்தீங்க கண்ட்ரோல் யூனிட் வந்து எந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, இன்புட் யூனிட்லேருந்து சிபியூக்கு போகிறது, மெமரிக்கு போகிறது, அதுலேருந்து சிபியூ போகிறது, இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோவை, இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ போகிறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் எதுவுமே இல்லைன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்புட் அவுட்புட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா தான் நடக்குது. Next, word size. The number of bits that can be processed by a processor in a single instruction is called its word size. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ் செய்யப்பட முடிகிறதோ அதுதான் அந்த மைக்ரோ ப்ராசஸரோட வேர்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ரேம் தட் கேன் பி ஆக்சஸ்டு பை அ மைக்ரோ ப்ராசஸர். இந்த 2GB ரேமு 4GB ரேம்லாம் நம்ம ஃபோனில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த வேர்ட் சைஸ் வச்சு தான். பேசிக்காக பார்த்தோன்னா இந்த வேர்ட் சைஸ் வச்சு தான் அது வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி. டிட்டர்மைன் அது தீர்மானிக்கிறது. சரிங்களா, ஃபைன். டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஹேஸ் அ MDR அண்ட் MAR. ஷார்ட் ஃபார்ம் வந்து MDR MAR கொடுத்துருக்காங்க. மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் MDRக்கு, MARனா மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், தி MDR கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு பிட்வீன் தி மெமரி அண்ட் CPU. சிம்பிள் தான், அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். MDR என்ன பண்ணுதுன்னா எந்த டேட்டா, மெமரின்னு வந்துருச்சு, அந்த எம்னாலே மெமரி, அப்போ ஏதோ சம்திங் இட் ஹோல்ஸ்ன்ற மாதிரி அர்த்தம் வருதா. அப்போ என்ன ஹோல்ட் பண்ணிதான், எந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணுதுன்னா மெமரியிலேருந்து சிபியூக்கு போகிற டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. தி ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் அ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இந்த CPU which always keeps the address of the next instruction to be executed. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பிசின்னு ஒன்று இருக்குது, ப்ரோக்ராம் கவுண்டர். இது என்ன பண்ணுதுன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ரெடியாக, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம்ல, அப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றத யார் பார்த்துக்கிறாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் தான். which always keeps the address of the next instruction to be executed. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. அப்போ இங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன விளங்குதுன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே ஒரு அட்ரஸ் இருக்குது, அது ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். தி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், தி ALU சொல்கிறோம்ல, சிபியூவில் தான் இருக்குது ALU, நீங்கள் அந்த டயக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை வந்து மெமரியில் எடுத்துன்னு போய் வைக்கிறதே இந்த ALUன்ற மாதிரி சொல்கிறாங்க. A bus is a collection of wires used for communication between the internal components of a computer. பஸ் அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஒயருங்கள்லாம் ஒரே மாதிரி பட்டை மாதிரி இருக்கும்பா, பெல்ட் மாதிரி இருக்கும்பா. பஸ்ஸு பார்க்குறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். அந்த பெல்ட்டில் பார்த்தோன்னா மெலிசாக அப்படி ஒயர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் உங்கள் வீட்டில் சிஸ்டம் தான் CPU வந்து அந்த CPU பேனலில் வேணால் கேபினெட்டோட பேனலில் கைட்டு பாருங்கள், மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பெல்ட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதுதான் பஸ். அதை என்னன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் த இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். சரிங்களா, இன்டர்னல் காம்போனன்ட் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹார்ட்வேர்ஸை கனெக்ட் பண்ணுற எல்லா ஒயர்ஸுமே வந்து என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் எல்லாத்தையுமே பஸ்ன்னு சொல்கிறாங்க. தி வேர்ட் இன் த ரேம் ஹேஸ் தி சேம் சைஸ் ஆஸ் த MDR. ஸோ வேர்ட் சைஸும் MDR ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு வேர்ட் சைஸ் பார்த்தோம். இஃப் த ப்ராசஸர் இஸ் an 8-bit processor like Intel 8085, its MDR and the word size and the word in the RAM both have 8 bits. சரி, இப்போ இந்த ப்ராசஸர் சொல்லிட்டோம்ல, 8 பிட்னா இப்போ என்னது, இங்கே ஒரு இமேஜ் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான்ப்பா. ஸோ இதுதான் இங்கே பார்த்தோன்னா 8 இருக்கும், 8 பின்ஸ் இருக்கும், 3 4 5 6 7 8. இந்த பக்கமும் 8 பின்ஸு, அந்த பக்கமும் 8 பின்ஸு. இன்புட் அவுட்புட் பின்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இருக்கிற இன்புட்டு, ஒரு பக்கம் இருக்கிற அவுட்புட்.
எடுத்து ப்ராசஸ் பண்ணி இந்த பக்கம் அவுட்புட்டை கொடுக்குன்ற மாதிரி. சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா 64 பிட்லாம் வந்துடுச்சு. அப்போ 64 பிட்னா யோசிச்சு பாருங்கள், பின்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பெருசாக இருக்காதுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுச்சு. உங்களுக்கு இன்டெல் மைக்ரோப்ராசஸர்ஸ் லேட்டஸ்ட்டுன்னு போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்பா. சரிங்களா? ஆக்சுவலாக இது மேலே ஒரு கேப் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஊசி மாதிரி இருக்கும். இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 64 இருக்கும். 64 பிட்டாக இருந்ததுன்னா. தி ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டானே பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் வேர்ட் டு எம்டிஆர். ஃப்ரம் வேர்ட் டு எம்டிஆர். ரீட் ஆப்ரேஷன் அப்போ வந்து வேர்ட்லேருந்து எம்டிஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ரைட் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா எம்டிஆர்லேருந்து வேர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆக்சுவலாக இதுக்கு போன வருஷம் ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்கப்பா, உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட் ஆப்ரேஷன்னா வேர்ட்லேருந்து எம்டிஆருக்கு, ரைட் ஆப்ரேஷன்னா எம்டிஆர்லேருந்து வேர்டுக்கு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்ஸ். Microprocessors can be classified based on the following criteria: the width of data that can be processed, the instruction set. ரெண்டு விதத்தில் வந்து டைப்ஸை பிரிக்கலான்றாங்க. ஒன்று வந்து அந்த டேட்டாவோட வித்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அதை ப்ராசஸ் பண்ண முடியும் ஒரு டைமுக்கு அப்படின்ற மாதிரி. அது இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த டேட்டா வித் அப்படின்னு பார்த்தா இது ஒரு கொஷின் வரும். மோஸ்ட்லி சிம்பிள் தான். 8ஓட மல்டிபிள்ஸ்லேயே போகும். 8 பிட் மைக்ரோப்ராசஸர், 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட். 8 into 2 16, 16 into 2 32 into 2 64 அந்த மாதிரி வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணும்போது இது வந்து எப்படின்னா அந்த டேட்டா வித்தை பேஸ் பண்ணும்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் வந்து மொத்தம் 4. அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு பார்த்தோம்னா RISC CISCன்னு 2 இருக்குது. ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். தி சைஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் while categorizing microprocessors. There are 2 types of microprocessors based on their instruction sets. ஸோ இதுவும் வந்து போன வருஷம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க, கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு 1 மார்க்கில் யூஸ் ஆகும். சரிங்களா? ரெடியூஸ்டுனானது குறைந்த அளவில் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்மியாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னால் பெரிய அளவில். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது RISC எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிறதுல இந்த ஐபாட், இந்த MP3 பிளேயர், இந்த மாதிரி விஷயங்களில். காம்ப்ளெக்ஸ்னால் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் CISC யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் RISC ப்ராசஸருக்கு Pentium 4, Intel P6, AMD K6 and K7. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் CISC ப்ராசஸர் ஆர் Intel 386 and 486. இது வந்து நான் அந்த முஸ்லீம்ஸ் அவங்க நம்பர் ஞாபகம் இருக்கும், 786ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதான் 2ஆக பிரிச்சிட்டாங்க. 3 + 4 7. ஸோ 8686 அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். Pentium 1, Pentium 2, Pentium 3. Pentium 4 இங்கே வந்துருச்சு. Pentium 1 3 வரைக்கும் CISCயில் வருது. அந்த Motorola 68000 எல்லாமே வந்து CISC ப்ராசஸர்ஸ். நெக்ஸ்ட்டு மெமரி டிவைசஸ் கண்டினியூஸாக போனோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மெமரி டிவைசஸ் பார்ப்போம். தி கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.